என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிட்ட போகாது, கிட்ட போகாது, 7 மாதம் ஆயிடுச்சு, கிட்ட போகுது. எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இல்லை எப்போ முடிக்குது? டிசம்பரில் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு இடையில மான்சூன் இருக்குது. அது ஒன்றுமே வேலை செய்ய முடியாது. ஸ்ட்ரக்சர் மொத்தமாக எங்கே வச்சுருக்கீங்க? ட்ராயிங்கு இங்கே இருக்கு. ஒன்று காட்டினாரு. பிரேக் வாங்க, பிரேக் வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஸ்டாச்சு ஒரே ஸ்டாச்சு தான். எத்தனை ஸ்டாச்சு வருது? பிரேக் வாங்க, எல்லாரும் பின்னாடி வாங்க. 3 ஔவையார். இங்கே ஔவையார் மட்டும் இருப்பாங்க சார். இன்னும் வந்து இந்த உள்ள வந்து முருகன் அந்த நெல்லிக்கணி கொடுக்குற மாதிரி அந்த மானத்தில் இந்த இடத்துல ஒரு முருகன் எல்லாமே உங்களுக்கு சிமெண்ட்டில் தானே வருது? இல்லை சார், எல்லாமே பிரான்ஸ் சார். ஆமாம். என்னென்ன ஐட்டு வருது? கொஞ்சம் பின்னாடி வாங்க, எல்லாரும் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இந்த ஔவையார் வந்து சரி, அதெல்லாம் நீங்கள் தனியாக தானே பின்னாடி வாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்து 2 மாதம் 3 மாதம் ஆகிடுது. டை எடுத்து அதுக்கப்புறம் எங்கிட்ட காட்டணும். இந்த டை அப்ரூவல் கலெக்டர் உள்ள வச்சு அப்ரூவல் இது இப்படியே ஆரம்பிங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, தாளமுத்த நடராஜன் ஒன்று வைக்கிறோம் சிஎம்பி ஆஃபீஸில். ஃபோட்டோ பண்ணி அதுக்கப்புறம் களிமண்ணில் இது பண்ணி டைமண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ போட்டு காட்டி அதுக்கப்புறம் தான் இப்போது வெங்கலத்துக்கு போகிறோம். இப்போ காஸ்டிங் ஆரம்பிக்கணும் சார். இப்போ ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிடணும். யார்கிட்ட கொடுத்துருக்குறீங்க ஒர்க்கை? பூம்புகாரில் லேட் ஆகும். சொல்லுங்க. சிற்பி வந்து கார்த்திகன் இருக்கான். நான் உங்களோட கான்டாக்ட் பண்ணுறேன். அவன் தான் இப்போ காரல் மார்க்ஸ் கூட அவன் தான் பண்ணுறான். சரிங்க சார். எங்களுக்கு அந்த இதுவும் அவர் தான் பண்ணுறேன். அவர்கிட்ட பூம்புகாரில் லேட் ஆகும். பூம்புகாரில் இதுக்கு முன்னாடி சபதிங்க அவங்களே வெளியே கொடுத்து தானே வாங்குறாங்க. பூம்புகாரில் சபதியெல்லாம் கிடையாது. என்ன சார்? பூம்புகாரில் சபதி பின்னாடி வாங்கப்பா, கொஞ்சம் பின்னாடி வாங்க. சபதிகள் அங்கே இல்லை. அவங்க வெளியே கொடுத்து தான் வாங்குறாங்க. சாமி நல்ல சபதி இருக்கு. அவங்க அந்த சாமி விக்கிரகங்கள் செய்கிறோம். இது வேற சிப்பியை செய்யுது, பெரிய சிலைகள். வெளியே கொடுத்துடலாம். பேசிடுங்க. நான் இப்போ நம்பர் அப்புறம் கதை சொல்றீங்க பாரு. நவம்பர் நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சது நவம்பர். சரி, பின்னாடி வந்து டோட்டலாக அது மேலே லேட் பண்ணாதீங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தாங்க. இது நீங்கள் மேன் பவர் கூட்டிங்க நல்லா வந்துடும். அடுத்து ஒர்க் வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகாது. காங்கிரீட்லாம் பிரிச்சிங்கன்னா வாழை மட்டை மாதிரி இருக்கணும். சரி, லேட் கேட்டுலாம் இருக்கக்கூடாது. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாது. அந்த குளம் ஒன்று இந்த பக்கத்தில் என்ன ஆச்சு? இன்னைக்கு தேதி அடுத்த மாதம் ஒரு 10-15 ஃபர்னிச்சரு எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கூட கூப்பிட்டுருக்கீங்க. இருக்குது சார். அதுக்கு இதில் இருக்குது சார். இதை முடிங்க. அடுத்த மாதம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி அதுக்கு வந்து ஒரு தரக்கு. சரிங்க சார். ஐடியா தரேன். சரிங்க சார். நான் சொன்னதை வந்து நீங்கள் சொன்னது 30 நாளில் முடியும். நீங்கள் 35-40 நாளே வச்சு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10-10லேருந்து 15 வர மாதிரி. சரிங்க சார். அந்த இடம் நம்ம அச்சே ரெண்டே கொட்டுறீங்க. அத்தேர்குடி 2 கோடி 2 780 பாருங்க. ஜாயின் இதெல்லாம் நல்லா இல்லை. அது என்ன பார்க்க முடியும்? பூச்சி வேலை பண்ணி தான் சின்ன பண்ணி ஏன்னா காங்கிரீட்டை போட முடியும். சின்ன பில்லர் தானேங்க. அதையும் ஜாயின் போடுறீங்க. இதெல்லாம் ஸ்ட்ரென்த்துன்னு போயிடுறது. நீங்கள் அந்த கேப் வருது இல்லை சார், வீட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சியோட பண்ணி தான் அடிப்பாங்க. ஒரே காலம் போட்டுருக்காங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வராமல் இருக்கும். இல்லை அந்த ஜாயிண்ட் வருது இல்லை சார், அந்த இடம் இப்போ பூச்சியோட தான் ஸ்ட்ரென்த்தன் கம்மியாகும். அதில் தான் முதல்ல வந்து ஓதம் வர்றது. முதல்ல அந்த இடம் தான் வந்து பாழாக ஆரம்பிக்கும்.
அது அப்படி அப்படியே கம்பி வரும். இது எப்போ முடியும்? இது ஒரு ஃப்ளோர் தானே? படிக்கிறதுக்காக தான் இப்போ இது மேலே எதுவும் இல்லை. கிடையாது. இது எவ்வளோ நாள் ஆக முடியும்? இது இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 3-4 டேஸில் காங்கிரீட் போட்டுருவோம். இதுலேருந்து அதுவும் பிரிச்சுட்டு இந்த பேமெண்ட் அந்த 15 நாள் பேக் தான் இல்லை சார். காங்கிரீட் போட்டு க்யூரிங் டைம் கொடுக்குறீங்க 15 நாளில் இது எஸ்டிமேட்லேயே வருது. ஆமாம் சார். இதுவும் அதே சரி, ஒரு சின்ன மினி ஆள் இது நம்ம போயிடணும். இது யார்? இதுனா போயிடணும். வீடு வாடகைக்கு இருக்காங்க. ஆமாம் சார். வாடகை கட்டுறாங்க அவங்க. சரி, ஒரு மினி ஆள் போட்டுட்டு தான் நீங்கள் அப்ரூவல் வாங்க. இதெல்லாம் நம்ம இடம் அதெல்லாம் இங்கே. இது எவ்வளோ ஏரியா இது? இதுக்கு மாங்காய்லாம் வருதுங்களா? இது ஃபென்சிங்லாம் நம்ம தான் போட்டுருக்கோம். ஓ, அவங்க ஆத்திரமில்லை வச்சுருக்காங்க இந்த இடம். பெட்ரூம் டாய்லெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சார். எடுத்துட்டு அவங்க வீடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இது ஒன்று கூட கட்டலாம். இல்லை, மொத்தமே அவங்க ஆக்கிரமிப்பில் தான் இருக்காங்க டோட்டலாகவே. வீடாவது ஏதாவது வாடகை கட்டிப்பாங்க சார். வாடகை கட்ட சொல்லுங்க. அதுவும் வாடகை இல்லை போட்டு சும்மா தான் இருக்காங்க. நீங்கள் 78 போட்டுருங்க. பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா வீடு வீட்டில் வாடகை கட்டுங்க. இப்போ கட்ட விடுங்க. கல்யாணம் பண்ண முடியும்.